சாண்ட்ரா இங்கே இருக்கும்போதே நிறைய வாட்டி இன்டைரக்டாக பிரஜனையும் திவ்யாவையும் சேர்த்து வச்சு பேசினாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வியானா கிட்ட தனியாக வந்து அந்த சேஞ்சிங் ரூமில் போய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் பொசசிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி திவ்யா நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வியானா போட்டு உடைச்சாங்க. சரி அதுக்கப்புறம் அது வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம் திவ்யா டேரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணிட்டாங்க. அது முன்னாடி வச்சு உங்கள் கூட நீ காண்டாக்டில் இருக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. இப்போ அவங்களோட இன்ஸ்டா பேஜில் அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜில் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குன்னா, சாண்ட்ராவும் பிரஜனும் பேசாமல் சண்டை போட்டுட்டு இருந்தப்போ திவ்யா அந்த அட்டென்ஷனை பிரஜன்கிட்ட இருந்து கிடைக்கிற அட்டென்ஷனை நல்லா என்ஜாய் பண்ணா. ஆனால் பிரஜன்கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணலை, நீ போய் உன் ஒய்ஃப் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அட்வைஸ் பண்ணாமல் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பிரிவு இருக்கிற டைமில் உள்ள பிரஜன்கிட்ட இருந்து கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அட்டென்ஷனை நல்லா என்ஜாய் பண்ணாங்கிற மாதிரி யாரோ போட்டிருக்காங்க. அதை இவங்க ரீஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் தான் திவ்யாவோட ஃபண்டமெண்டல்ஸ் எத்திக்ஸ் எல்லாமே தப்பாக போச்சு. இது எப்படி ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்டோட எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் என்ஜாய் பண்ணுறது எந்த மாதிரி எத்திக்ஸில் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப தப்பு. இதனால தான் சாண்ட்ரா கோவப்பட்டாங்க, சும்மா ஒன்றும் கோவப்படலை அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு லெவல் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ஒருத்தவங்களுக்கு கன்னிங் அந்த மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல. பட் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணும்போது இங்கே வச்சு ஆல்ரெடி நிறைய பண்ணியாச்சு. சரி அட்லீஸ்ட் ஒரு கேமுக்காக பண்ணிங்கன்னு கூட வச்சு கேமுக்காக பண்ணக்கூடாது. நான் வாய் தவறி எப்படி வளர்றேன். ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க. சரி இப்போ பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியில் வந்துட்டீங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி வச்சு ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா எப்போயுமே அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ கூட நீங்கள் ஏன் சாண்ட்ரா கிட்ட பேசலை, ஏன் கோவமாக இருக்காங்க, ஏன் மேலே ஏன் கோவமாக இருக்காங்கன்னு தான் பிரஜன் கிட்ட போயிட்டு திவ்யா கேட்டிருப்பாங்க. அப்போ பிரஜனே சொல்லியிருந்திருப்பாரு, விட்டுரு, அப்படி சில டைம் கோவமாக இருந்தால் நம்ம விட்டுறணும், பின்னாடியே போயிட்டு இருந்தால் அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பா, நம்ம கொஞ்சம் விட்டுட்டோன்னா அவளாவே நார்மலாகி வந்துடுவா அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்திருப்பாரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கக்கிட்ட பேசாதது அவரோட தப்பு, அவர்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு திவ்யா இதுக்கு போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் போய் அங்கே தான் போய் பேசணும்னு அட்வைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.